காட்டு பார்த்தேன் இல்லையா, அதான் அவரு வந்து ஆரியமால நாடகம்னு ஒரு நாடகத்துல பாம்பாட்டியா வேஷம் போட்டார். எங்க அப்பா சேர்த்துட்டாங்க நாடகத்துல. பாம்பாட்டின்னா தெரியுமா, உடல் வளைச்சு காட்டுறது தான் அந்த பாம்பாட்டியோட வேஷம். ஓகே. அப்ப வில்லு குத்தி இப்படி வளைஞ்சு சக்கராசனம் இப்படி வளைஞ்சு குத்தி நிக்கிறத பார்த்தா அது பேரு சக்கராசனம். எனக்கு தெரியாது. வில்லுவனி நிக்கிற மாதிரி நிக்கிறது ரவுண்டா. ஆச்சா, அது நிப்ப நான். அப்புறம் பாம்பு மாதிரி எல்லாம் வளையணும். பாம்பு மாதிரி அதான் பாம்பாட்டிங்கிறது. அப்புறமா தேழு நடப்போம், கை குத்திட்டு இப்படியே தேழு நடப்போம். இதுக்கு தேழ், அதாவது காலில் தேழு நடத்தணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு விருச்சிகாசனம்னு எனக்கு தெரியாது. 5வது படிக்கிற சமயம் என்னுடைய ஆரியமா நாடகம் அரங்கேறி முடிஞ்ச உடனே 5வது படிக்கிற சமயத்தில் ஒரு யோகி நம்ம பள்ளிக்கூடத்தில் தைக்கிறாங்க. அவர் ஒரு உப்பா இருக்கு, நல்ல சிவப்பான ஒரு வயசை. அவர் வந்து ஒரு பெட்ஷீட் எல்லாம் போட்டுட்டு யோகா டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டிட்டாங்க. அன்றைக்கி உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியாது, அரையணா ஒரேனால இருக்கிற காலகட்டம். எங்கிட்ட எல்லாம் அரையணா ஒரேனால ஃபீஸ் வாங்கிட்டு அந்த பெரியவருக்கு அந்த காசு கொடுத்து கூட யோகா டெமான்ஸ்ட்ரேஷன் காமிச்சிட்டாங்க. அவன் இந்த உடல் நவுடி இது இந்த வயத்தில் எனக்கு இருக்கிறது எல்லாம் காமிச்சிட்டாங்க. இது பார்த்த உடனே அப்போ தான் இது ஆசனம்னு எனக்கு தெரியுது. அப்போ நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேலாம் சொல்லுவோம் தெரியுமா, டேய் அவர் என்ன வெறும் நிலத்துல தாண்டா செஞ்சேன், நான் டேபிளுக்கு மேலே செய்கிறேன்டா அப்படின்னா. அப்போ ஒரு டேபிளை மேலே நின்றுட்டு பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கீழே நின்றுட்டு அந்த டேபிளுக்கு மேலேயே அந்த அபியாசமெல்லாம் செய்வோம். அது யோகாசனம் அப்படின்னு அப்போ தான் தெரியுது எனக்கு. அப்புறம் எனக்கு கொங்கம்படைன்னு ஊரில் ஒரு கொங்கம்படை இருந்தது. அப்பா 1 ரூபா கொடுப்பேன், எனக்கு ஏழை, நான் 1 ரூபா கொடுப்பேன். அந்த 1 ரூபாய்க்கு கொண்டு கொங்கம்படைக்கு போனால் இந்த தலையில் நிற்கிற ஆளோட படம் பார்த்து ஒரு புக்கில் அது இப்போ எங்கிட்ட இருக்கு. சின்ன வயசில் வாங்கி வச்சு புஸ்தகம். அது ஒரு 16 ஆசனம் இருக்குது. அது தரவாக்கிட்டான். அந்த ஆசனத்தை எங்கே ஒரு நாடகம் கிடைக்கும், நம்ம நாடகத்துக்கு நடிக்க போகிறவனாக்கும். நாடகம் நடிக்க ஸ்டேஜில் போனாலும் கேப் வருது இல்லைங்களா, மேக்கப் அந்த ஒரு கேப் வர சமயத்தில் அந்த மாதிரி யோகா டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுவேன். அப்படியே ஒரு சிவராத்திரி அன்னைக்கு நாடகத்துக்கு அன்னைக்கு நாங்கள் ஒரு கேப்பில் யோகா பண்ணுறப்போ ஒரு நேவி பாரட்டன் ஆயிருந்தனால நேவியில் எம்ப்ளாய் ஒரு நாயர் அவர் பார்த்துட்டாங்க நம்ம யோகா வரலாம். என்னுடைய பாடியினுடைய ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்து உடனே அந்த வளைவு திருவெல்லாம் பார்த்துன்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஒன்று அப்போ அன்னைக்கு நைட்டே என்ன இந்த நாடகம் கொஞ்சம் கேப் இருக்கிற சமயத்தில் வீட்டில் கூட்டிகிட்டு போய் இல்லை காலையில் கூட்டிகிட்டு போய் மகேஷ் யோகியோட யோகா புக்கு கையில் காமிப்பாங்க. அவர் யோகா படிக்கிறார், யோகா செய்யறார். அவர் சொல்ல அடுத்த லீவில் வரும்போது இந்த புக்கில் இருக்கக்கூடிய அத்தனை யோகாவும் நீ பண்ணியிருக்கணும். அப்படியே அவர் அந்த புஸ்தகம் கையில் கொடுத்தான். அதை வச்சு கம்ப்ளீட் ஆசனம் பண்ணிச்சிட்டாங்க. கிரியா யோகத்தில் என்ன தெரியுது, ஆன்மீக பிராணாயம் மட்டும் தெரியல, வலிய பிராணம் எல்லாம் செஞ்சுட்டாங்க. அப்போ அடுத்த லீவில் வந்தோடனே என்ன ஒரு டெமோஷனை கூட்டிகிட்டு போகணும். பஞ்சாயத்தில் ஒரு பரிபாடிக்கு யோகா டெமோன்ஸ்ட்ரேஷன் நான் சொல்லி இவர் அனௌன்ஸ் பண்ண நான் யோகா டெமோன்ஸ்ட்ரேஷன் ஆரம்பம். அன்னையிலிருந்து எங்கே யோகான்னு ஒரு புஸ்தகம் கிடைச்சதோ அதை வாங்கி அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டியதுதான். அப்படியே இருக்கிற சமயத்தில் சாந்தா க்ரூஸில் அவருடைய ஒரு பிரான்ச் இந்த கடவுர்னு இடம் உண்டு, திண்டுக்கல் பக்கம் திருச்சி ரோட்ட கடவுர்னு இடம் உண்டு. அங்கே ஒரு ஜெர்மன் லேடி வந்து யோகா ட்ரைனிங் நடத்துறது. ஜெர்மன் லேடியாக்கும் வழக்கார எல்லோரும் வருவாங்க. அவன் பேப்பர்லாம் பப்ளிஷ் பண்ணிட்டு ஒரு 20 days சாந்தா க்ரூஸோட தியரியாக்கும். இந்த டாக்டர் லக்ஷ்மண சர்மான்னு இயற்கை வைக்கிற பெரிய டாக்டர் லக்ஷ்மண சர்மான், அவரும் அன்றைக்கி கேம்பு மாணிக்கம் உட்காந்துருக்கார் யோகா பாத்தியார். இவரை வச்சுட்டு இந்த மாதிரி பேப்பரில் பார்த்தோன்னே ஒரு அப்ளிகேஷன் போட்டோம். நம்ம ஆசிரமத்தில் இருந்து அங்கே நாங்கள் 3 பேர் போனோம். ஒரு சந்திரவாத்தியார், ஒரு பாஸ்கர் நாயர், நான். அங்கே போனால் யோகா கிளாஸில் அடியன் செய்கிற மாதிரி அங்கே இருக்கிற யோகா மாஸ்டருக்கு தெரியாது. அடியன் செய்யக்கூடிய ஆசனங்கள் எல்லாம் அந்த ஆளுக்கு தெரியறதில்லை. அதனால் ப்ராக்டிக்கல் பீரியடில் எனக்கு கிளாஸுகளுக்கு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அப்போ எனக்கு வேலையாகி போச்சு. அப்போ கம்பெனியில் வேலையெல்லாம் இருக்குது, வேலையை லீவ் போட்டாங்க போனேன். அதெல்லாம் படித்து எனக்கு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. எங்கே அந்த யோகா பாத்தியார் சங்க அங்கே நல்ல முறையில் யோகா பண்ணுறவங்களுக்கு ஒரு பேர் கொடுத்துப்பாங்க. அவருக்கெல்லாம் பேர் அங்கே பேர் கொடுத்து எனக்கு பேர் என்ன தெரியுமா, யோகேந்திர தாஸ். என்ன பேர்? யோகேந்திர தாஸ்ன்னு பட்டம் போட்டு சர்டிஃபிகேட் இங்கே இருக்குது. இங்கே இருக்கு யோகேந்திர தாஸ் ஃப்ரேம் போட்டு பிடிச்சிருக்கேன். அந்த யோகாவுடைய உங்களுடைய சங்கத்தால் அது அந்த குரூப் ஃபோட்டோ, அது சின்ன ஃபோட்டோ, அது வந்து அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்டு நிற்கிற மாதிரி பார்த்தா சின்ன அதாவது பழைய ஃபோட்டோ. இதான் இதுதான் அந்த ட்ரைனிங் குரூப். இதுதான் எங்கள் ட்ரைனிங் குரூப். இதான் என்னோட யோகமா. இவர் தான் யோகமா. இது இங்கே நான் இருக்கு பாரு. இவர் மாணிக்கம், அவர் தான் எனக்கு வைத்தியார்.
அப்போ அவர் அந்த சங்கத்தில் எனக்கு யோகேந்திரதாஸ் பட்டம் கொடுத்து நம்ம குருஜின்னு பட்டம் கொடுத்துருவோம். ஏன்னா அன்னைக்கு யோகா ட்ரைனிங் வந்து அத்தனை பேரும் என்ன குருஜின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா நான் வந்து யோகா சொல்லி கொடுக்குறோம், நான் படிக்க போட விடாது வாத்தியார் ஆகிட்டான். அதான் எனக்கு குருஜின்னு பட்டம் கொடுத்து யோகேந்திரதாஸ் பட்டம் கொடுத்து அனுப்பிட்டாங்க. அது அப்படி அங்கிருந்து ஒரு வார்த்தை அவர் சொல்லிட்டாங்க, யோகா ட்ரைனிங் முடிஞ்சு போகிற சமயத்துலேருந்து யோகாவை வச்சு நீங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நாங்கள் ட்ரைனிங் நடத்துகிறோம், ஃபீஸ் வாங்குகிறோம், அப்படி பள்ளிக்கூடம் வச்சு நடத்துகிறோம் அப்படின்னாலும் சொல்லி போயிட்டாங்க. நான் என்ன எழுதி கொடுத்து தெரியுமா, இந்த யோகாவை விரும்பி வர்றவங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு குருநாதனுக்கு எழுதி கொடுத்தேன். எழுதி கொடுத்தேன் அவங்க மேலே இருக்கிறவங்க அது என்னுடைய எழுதிதான் உரிமை. அப்படி எழுதி கொடுத்துன்னா அது குரு வாக்கியத்தை காப்பாற்ற முடியுங்களா? அதுதான் இன்னைக்கு நான் இப்பவும் வெளியில எழுதி வச்சுட்டேன். யோகா எல்லா ஞாயிற்றுக்கும் 3 மணிக்கு வந்து ஃப்ரீயா சொல்லி கொடுப்போம். அன்னையிலிருந்து இன்னைக்கும் அது தவறாமல் நடந்துட்டு இருக்கு ஆச்சுங்களா. வருவார் அப்போ வேலை சமயத்துல எல்லாம் அந்த சமயத்தில் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் ஃபுல்லா நிறைய கூட்டம் வருவாங்க. 2 மணிக்கு அன்னைக்கெல்லாம் 2 மணிக்கு வந்துடுவாங்க மக்கள். வந்துன்னு எனக்கு இந்த சௌகரியம் எல்லாம் கிடையாது, ஆற்றுல தான் யோகா ஓப்பனாக யோகா சொல்லி. மழையானா ஒன்றும் வழி இல்லை. அப்படி மழையானா யோகா பண்ணுறதுக்கு வழி இல்லாதனால எப்படியெல்லாம் முயற்சி பண்ணி சின்ன ஒரு ஆசிரமத்தை கட்டிட்டாங்க. அப்போ அந்த ஆசிரமத்துக்குள்ளே மழையானாலும் ஓலை மேய்ச்சி சாலையில் அப்படி பண்ணிகிட்டு இருந்தான். அப்போ ஓலை மேய்ஞ்சி இருக்கிற சமயத்தில் என்னை பற்றி குரு நித்திய சைதன்ய யதின்னு ஒரு ஆள் இருக்கு. குரு நித்திய சைதன்ய யதி அவர் வந்து அவர்கிட்ட நம்ம மக்கள் போனோம். இங்கே வந்து வித்தியை எடுத்தவங்க பிராணாயாமம் நீங்கள் செய்கிற பிராணாயாமம் அவங்களுக்கு கொடுத்தாங்க. அப்போ சாமி ஒரு புக்கில் எழுதியிருக்கு, இந்தியாவில் வந்து நிறைய பேர் பிராண பீடனம் கொடுத்து மக்களை கெடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கு. அப்போ இந்த பசங்களுக்கு சந்தேகம், மணி அண்ணன் கொடுக்குற பிராணாயாமம் பீடனமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி இந்த சாமியார்கிட்ட கேட்போம். எங்கள் பேர்ட்ஹில்ல நாராயண குருகுலத்தில் அங்கே போய் பண்ணோன்னா எங்களுக்கு மணி அண்ணான்னு ஒரு ஆளுக்கு சொல்லி கொடுத்துருக்கு, அது பிராண பீடனம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னா. அவர் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு கேட்டான். அப்போது இந்த பசங்க அவர் ஷுகர் ஃபேக்டரியில் இன்ஸ்பெக்டராக வேலை பார்த்துட்டு இருக்கு. அப்புறம் ஃபேமிலி இருக்கா? ஆமாம், மனைவி மக்களெல்லாம் இருக்குது. எத்தனை பேர் இருக்கிறாங்க? 3 மக்களெல்லாம் இருக்காங்க. விவசாயியாக்கும் விவசாயம் இருக்குது. அது அல்லாமல் அவருக்கு ஒரு குரு இருக்குது, ஜோழியை காட்டில் ஆசிரமம் இருக்குது, அங்கேயும் போவாங்க. இவருக்குன்னு ஒரு ஆசிரமம் வச்சுருக்குது, இதுக்கும் போவாங்க. இதுக்கு இடையில் நைட்டு 9 மணிக்கு மேலே நாடகத்துக்கு போயிட்டு இருக்கும். யாருக்கும் தெரியாமல் ப்ரொஃபஷனல் நாடகத்தில் அட்வான்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நடிக்க போவாங்க. இந்த சுவாமிக்கு சந்தேகம், என்னடா கம்பெனி வேலை, விவசாயம் பார்க்குறாங்க, மனைவி மக்களை காப்பாற்றிருக்காங்க, ஆசிரமத்துக்கு குருவுக்கு ஆசிரமத்துக்கு பணிவிடை செய்கிறாங்க, எந்த ஆள் ஆசிரமத்தில் இருக்கிறாங்க, நாடகத்துக்கு போகிறாங்க, செத்த வீட்டுக்கு போவாங்க, கல்யாண வீட்டுக்கு போவாங்க, விவசாயிகளை எல்லாம் காப்பாற்றிட்டு இருக்கு. நிறைய கரும்பு போடுங்க, அது போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். களை குடிக்காது, பீடி குடிக்குது, அதெல்லாம் சொல்லிட்டு மக்களை திருச்சிட்டு இருக்கிற ஆளாசம் தான். அப்படியே சரண்டர் ஆகிட்டது சுவாமிக்கு. இது காட்ட உடனே நீ யாரு, நான் யாருன்னு சொல்கிறேன். அந்த புக்கை கையில் ஒரு புக் இருந்தது, அந்த புக்கை போட்டோ காமிச்சு கொடுத்தேன். அன்னைக்கு அவர் சமயம் செய்து பார்த்த உடனே உங்கள் தாடிக்காரன் யாருன்னு அதை கண்டுபிடிச்சிட்டான். எப்படின்னா, நான் வந்து பொசண்ட முனியாக அவதரிச்சிருக்கேன். அவர் சொன்னது காக்க பொசண்டு சித்திரைகளில் காக்க பொசண்ட முனின்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. அவர் இங்கே சுடுகாட்டில் வந்து படுத்துட்டு இருக்கு, அவரே சாதா ஆளல பொசண்டனாக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டான். காக்கா காக்கா அப்படி பிக்சர் தான் கிடைச்சி. என்ன நினைச்சிட்டு இருக்க பக்கத்தில் அவர் கிடைச்ச பிக்சர் எது? காக்கா. அதனால பொசண்டனாக்கும்னு தெரிஞ்சு அடுத்த நாளை ஃபோன் பண்ணி எருமூர் விஎஸ் விஜயராவன் இங்கே இருக்காங்க, அவருடைய அண்ணன் மகன்கிட்ட சொல்லி கார் ஓடுன்னு சொல்லி ஊட்டியிலிருந்து வந்து ஒரு நாளைக்கு இங்கே 2 மணிக்கு வரேன் என்ன பார்க்குறது. இங்கே ரொம்ப டேமேஜ், எல்லாம் டர்ச்சி பிளேஸ், ஒன்றும் இங்கே சுத்தமாக தான் கிடையாது. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு வகையான குழந்தைகள் தானே வரும், படியெல்லாம் இறங்க முடியாது, கடவுள்லாம் ரொம்ப மோசம். நமக்குன்னு 2 மணிக்கு வந்தாங்க. அப்போ நம்ம மக்கள் எல்லாம் இங்கே இருக்கிற குழந்தைகள்லாம் ஒரு பார்க்கறதுக்கு உட்காந்துட்டாங்க. அதில் ஆல்பம் எல்லாம் இருக்குது, ஃபோட்டோ. அப்போ இவர் வராது சொன்னோன்னே ஒரு ஃபோட்டோகிராஃபரை மட்டும் மறைச்சு விடணும். இதெல்லாம் கரையை முடிச்சிருக்கு இந்த சாலையெல்லாம் வளர்ந்தே. அப்போ எல்லாம் அடித்து கூட்டி மணலெல்லாம் போட்டு சாமி உட்கார வச்சுட்டாங்க. அந்த உட்கார வச்சு படம் தான் மேலே இருப்பார், அதை எடுத்து அது ஒரு ஷூட் பண்ணிட்டு